ஆல்ரெடி கந்தாஸ் கிச்சனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது பார்ட் 2. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வந்து சேமியாவும் அதுக்கப்புறம் தோசை, சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துருந்தாங்க. இது மத்தியானக்கான லஞ்ச் மெனு. இதில் வந்து கோவக்காய் பருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தயிர், ஒரு கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, அதுக்கப்புறமா ரசம் ஒன்று, அதுக்கப்புறமா சுண்டலும் நீர் காய்கறி பூசணிக்காய் போட்டு ஒரு சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைஸு. இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கே இருக்குது. இதுக்கு மாதத்துக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் 6500 பே பண்ணுறோம். சண்டே மட்டும் லீவு. மற்ற எல்லா நாளும் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வாங்குவோம். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இது அடுத்த நாள் சண்டே லீவு. இது மண்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. இடியாப்பம் தான் கொடுத்துருந்தாங்க. ராகி இடியாப்பம். அதுக்கு வந்து கடலைக்கறி கொடுத்துருந்தாங்க. இடியாப்பம் நல்லா தாராளமாகவே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சம்டைம் அரிசி இடியாப்பம் தருவாங்க, சம்டைம் ராகி இடியாப்பம் இந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஏஜ்டு பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடலைக்கறி இந்த இடியாப்பத்துக்கு. அதுக்கப்புறமா இது வந்து டியூஸ்டேக்கான லஞ்சு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல், பருப்பு போட்டு பொரியல், அப்புறம் தயிர், அப்புறம் கீரை கடைசல், அப்புறம் ரசம், தக்காளி ரசம், அப்புறம் காய்கறி போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் ரைஸு. கீரை பாருங்கள், நல்லா ஃபுல்லாக 2 குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ரசம் பாருங்கள், ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும். அப்புறம் வந்து சாம்பார் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு தாராளமாகவே 3 குழிக்கரண்டி அளவே இருக்கும். பொரியல் பார்த்திங்கன்னா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும். இது வெனஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துருந்தாங்க. இட்லி வந்து 4 இட்லி தருவாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் அதுக்குரிய சட்னி, கொத்தமல்லி தேங்காய் சட்னி. தோசையில் சம்டைம் ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கூட கேரட்டு இதெல்லாம் போட்டு ஊத்தாப்பம் தருவாங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். வெஜிடபிள்ஸ் போட்ட சாம்பார். இட்லி நல்லா பெரிய சைஸ் இட்லியாகவே இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இவங்களது 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. எது நியர்பையோ அங்கேருந்து நம்மளுக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. இது வெனஸ்டேக்கான லஞ்சு மெனு. இந்த நீர் காய்கறியில் கேரட்டு, அப்புறம் கடலப்பருப்பு போட்டு பொரியல். இதுவும் பீர்க்கங்காய் போட்டு ஒரு கூட்டு மாதிரி. அதுக்கப்புறமா ரசம், ஒரு சாம்பார். அப்புறம் தயிர் எல்லாமே இதோடைய தந்துடுவாங்க. முருங்கைக்காயும் பூசணிக்காயும் போட்டு ஒரு சாம்பார். சுகர் பேஷண்ட்டுக்காக தனியாகவும் ஒரு மெனு வச்சிட்ருக்காங்க. அது வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நார்மல் மெனு தான்.